ஹாய், வணக்கம். வாங்க, இன்றைக்கி நான் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்றது உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி மார்க்கெட் ரோடுக்கு போயிருந்தேங்க. அதனால் சரின்னு வரும்போது எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டு வந்துட்டேங்க. இனி ஸ்நாக்ஸுக்கு பிரச்சனை இருக்காது. சில்ட்ரன்ஸ் சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா காரா சேவு, இது ட்ரையாங்கிள் போட்டி, இது பார்த்திங்கன்னா லிட்டில் கார்ன் மிக்சரு, இது பச்சை பயிறு மிக்சருங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ்லேருந்து 40 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்குங்க ஒரு பேக்கெட்டு. இது வீல் சிப்ஸ்லாம் 20 ரூபீஸு. இது பார்த்திங்கன்னா போட்டி பேக்கெட்டு 20 ரூபீஸ் இதுவும். அடுத்தது முறுக்கு. இந்த முறுக்கு 30 ரூபீஸ் இருக்குங்க. முறுக்கு ஐட்டமே நான் 2 வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் 20 ரூபீஸ் தான். இது இந்த அப்பளம் சொல்லுவாங்க, கார அப்பளம் சொல்லுவாங்க. முறுக்கு ஐட்டம் 2 வாங்கிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா. ப்ரௌன் கலரில் ஒரு முறுக்கு ஐட்டம், ஒயிட் கலரில் ஒரு முறுக்கு ஐட்டம். இது கப் கேக்குன்னு சொல்லுவாங்க. 9 கேக் இருக்குது, 9 இல்லை 12 கேக் இருக்குது. இது 30 ரூபீஸ் தாங்க. அடுத்தது இது பாகற்காய் சிப்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது 30 ரூபீஸ் தான். சில்ட்ரன்ஸ் இது சாப்பிட மாட்டாங்க. எனக்காக பாகற்காய் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டோட்டோ சிப்ஸு. இது 35 ரூபீஸுங்க. இது சில்ட்ரன்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால 2 பேக்கெட்டு பொட்டோட்டோ சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், காரமாக இருக்கிற சிப்ஸ் ஒன்று, காரம் இல்லாத சிப்ஸு ஒன்று, 2 35 ரூபீஸு. கப் கேக்கும் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 6 இருக்குது, அதில் 12 இருக்குது. ரெண்டுமே 30 ரூபீஸ் தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா மெரூன் கலர் கேக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். 3மே 30 ரூபீஸ் தாங்க. ஏன்னா சில்ட்ரன்ஸ் அப்பப்போ வச்சு சாப்பிடுவாங்க. கடையில் போய்ட்டு டெய்லி கேட்க மாட்டாங்க இனிமேல். இது பார்த்திங்கன்னா வீட்டாண்ட வர வழியில் வீட்டாண்ட தள்ளு வண்டியில் வாழைப்பழம் வந்திருந்ததுங்க. அங்கே உதிரி பழமும் ஒரு 20 ரூபீஸ்க்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரூட்ஸோட ரேட்லாம் கேட்டால் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க, அதனால் வாங்க முடியல. அதனால் வீட்டாண்ட வரும்போது தள்ளு வண்டியில் வாழைப்பழம் வந்தது, வாங்கிட்டேங்க. அந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் தான். அடுத்தது நான் என்ன வாங்கினேன்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா சாக்லேட்டு ஜூஸ். இந்த சாக்லேட் ஜூஸ் என் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 20 ரூபீஸு. அடுத்தது ஃப்ரூட் மிக்ஸு ஒரு பார்சல், அதுவும் 20 ரூபீஸுங்க. இப்போ நம்ம இது மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா டெய்லி குழந்தைகளுக்கு எப்படியும் எனக்கு ரெண்டு சில்ட்ரன்ஸுக்கு 40லேருந்து 50 ரூபீஸ் ஸ்நாக்ஸ் ஆகுங்க. அதனால் டெய்லி நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா. அவங்களும் டெய்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி வாங்கி வச்சிட்டோமா மொத்தமாக அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அவங்க நம்மளே டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. இது இந்த மாதிரி நான் சில டைமில் வாங்கி வச்சுடுவேன். எனக்கு காசு இருந்ததுன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா அவங்க தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் சாப்பிடுவாங்க. அதிகமாகலாம் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப நாளைக்கும் வச்சுருந்து சாப்பிடுவாங்கங்க. இது எனக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம டெய்லி பைசா கொடுக்குறது இது மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் டெய்லி சில்ட்ரன்ஸுக்கு வாங்கி கொடுப்பீங்களா, இல்லை இது மாதிரி வாங்கி வச்சு சில்ட்ரன்ஸுக்கு கொடுப்பீங்களான்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.